வணக்கம் மாணவ செல்வங்களே, 3ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். மேலும் விலங்குகளின் தங்குமிடம் பகுதி 2ஐ காண்போம். பகுதி 1இல் நாம் கற்றுக்கொண்டது விலங்குகள் மற்றும் அவற்றின் தங்குமிடங்கள், செல்ல பிராணிகள், வீட்டு மற்றும் காட்டு விலங்குகளின் வகைகள். இந்த வகுப்பில் விலங்குகளின் தங்குமிடம் பற்றி நாம் மேலும் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். பகுதி 2இலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பறவைகள் மற்றும் அவற்றின் வீடுகள், இடம்பெயரும் பறவைகள், விலங்கு இயக்கம், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் மீது கருணை காட்டுங்கள், நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் மற்றும் பூச்சிகள். முதலில் ஒரு மன வரைபடத்தை பாருங்கள். பறவைகள் மற்றும் அவற்றின் வீடுகள் மரங்கள், சுவர்கள் அல்லது கூரைகளில் கூடுகள். இடம்பெயரும் பறவைகள் உணவை கண்டறியவும், முட்டையிடவும், வெப்பம் அல்லது குளிரிலிருந்து தப்பிக்கவும். விலங்கு இயக்கம் பறத்தல், குதித்தல், நீந்துதல், நடத்தல், ஊர்ந்து செல்லுதல். தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் சில முக்கிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம். இடம்பெயரும் பறவைகள், விலங்குகளிடம் கருணை காட்டுதல், பூச்சிகள், பறவைகள் மற்றும் அவற்றின் வீடுகள். ஒரு நாள் வாசு தனது நண்பர் ரங்காவை பார்க்க சென்றார். ஒரு கிணத்தின் அருகே சிட்டுக்குருவிகள் தண்ணீர் குடித்து தானியங்களை உண்பதை வாசு பார்த்தார். அவர் சொன்னார், சிட்டுக்குருவிகள் ரொம்ப அழகா இருக்கு. பின்னர் ரங்கா அவரை கொல்லைப்புறத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு மரத்தில் ஒரு கூட்டை கண்டார்கள். கூட்டில் காக்கை குஞ்சுகள் இருந்தன. அவற்றை பார்த்ததும் ரங்கா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பறவைகள் மரங்கள், சுவர்கள் அல்லது கூரைகளின் மீது கூடுகளை கட்டுகின்றன. பறவைகள் ஏன் கூடு கட்டுகின்றன? பறவைகள் தங்கள் குஞ்சுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க மரங்கள், சுவர்கள் அல்லது கூரைகளில் கூடுகளை கட்டுகின்றன. மரங்களில் கூடு கட்டும் சில பறவைகள்: காகம், குருவி, புறா, மைனா. சில பறவைகள் மரத்துளைகளில் வாழ்கின்றன. அவை மரக்கொத்தி, ஆந்தை, கிளி, மீன் கொத்தி. இடம்பெயரும் பறவைகள். ஒரு நாள் மாலை ரங்காவும் வாசுவும் கொக்குகள் வரிசையில் பறப்பதை கண்டனர். வானம் அழகாக தெரிந்தது. இந்த பறவைகள் எங்கே வாழ்கின்றன என்று வாசு கேட்டான். அவை மழைக்காலத்தில் மட்டும்தான் வரும் என்றான் ரங்கா. சில பறவைகள் சில பருவங்களில் தொலைதூர இடத்திலிருந்து வருகின்றன. உணவை கண்டுபிடிக்கவும், முட்டையிடவும், வெப்பம் அல்லது குளிரிலிருந்து தப்பிக்கவும் அவை வருகின்றன. இவை புலம்பெயர்ந்த பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை நீண்ட தூரம் பறந்து வரும் மற்றும் பருவம் மாறும்போது திரும்பி செல்லும். விலங்கு இயக்கம் விலங்குகள் எப்படி நகரும்? பார்ப்போம். பறவைகள், பட்டாம்பூச்சிகள்
மற்றும் வௌவால்கள் பறக்கின்றன. பாம்புகளும் பல்லிகளும் ஊர்ந்து செல்லும். தவளைகளும் கங்காருக்களும் முயல்களும் குதிக்கின்றன. மீன்கள், ஆமைகள் மற்றும் டால்பின்கள் நீந்துகின்றன. யானைகள், சிங்கங்கள், நாய்கள் போன்றவை 4 கால்களில் நடக்கின்றன. ஒரு விலங்கு பாதுகாப்பாக இருக்கவும், உணவு, தண்ணீர் அல்லது தங்குமிடம் தேடவும் நகர்கிறது. விலங்குகளிடம் கருணை காட்டுங்கள். குழந்தைகளே, நாம் ஏன் விலங்குகளிடம் கருணை காட்ட வேண்டும்? விலங்குகள் காயமடைந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ நாம் அவற்றுக்கு உதவ வேண்டும். சரி, ஒரு கதை கேட்போமா? ஒரு நாள் கிட்டு காலில் காயம்பட்ட ஒரு நாய்க்குட்டியை பார்த்தான். அது வலியால் அழுது கொண்டிருந்தது. கிட்டு சோகமாக உணர்ந்து நாய்க்குட்டியை வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவரது தந்தை காயத்தில் ஒரு கட்டு கட்டினார். கிட்டு அதற்கு பால் கொடுத்தான். நாய்க்குட்டி மகிழ்ச்சியாக உணர்ந்து கிட்டுவை நக்கியது. கிட்டு அந்த நாய்க்குட்டிக்கு பிங்கி என்று பெயரிட்டான். அன்று முதல் பிங்கி கிட்டுவின் குடும்பத்தில் ஒருவராக ஆனது. பள்ளியில் கிட்டுவின் கருணையை பற்றி அனைவரும் பாராட்டினர். நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? கருணை நம்மை நல்ல மனிதர்களாக ஆக்குகிறது. அனைத்து உயிரினங்களிடமும் கருணை காட்டுங்கள். குழந்தைகளே, பூக்களின் அருகே ஒரு பட்டாம்பூச்சி பறப்பதை பார்த்திருக்கிறீர்களா? தட்டாம்பூச்சிகளும் உயரமாக பறந்து அழகாக தெரிகின்றன. இந்த சிறிய உயிரினங்கள் இயற்கையை அழகாக்கின்றன. நாம் அவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளே, பின்வருவனவற்றை செய்து விலங்குகளை நாம் துன்புறுத்தக்கூடாது. முட்டைகளை உடைத்தல், கூடுகளை தொந்தரவு செய்தல், விலங்குகள் மீது கற்களை எறிதல். விலங்குகளும் நம்மை போலவே வலியை உணருகின்றன. அன்பாக இருங்கள். அவற்றை நிம்மதியாக வாழ விடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் மற்றும் பூச்சிகள். நம்மை சுற்றி பல விலங்குகள் மற்றும் பூச்சிகள் வாழ்கின்றன. சில பூச்சிகள் உதவிகரமாக இருந்து இயற்கையை அழகாக்கின்றன. ஆனால் கொசுக்கள் போன்ற சில பூச்சிகள் நமக்கு தீங்கு விளைவிக்கும். கொசுக்கள் நம்மை கடித்தால் என்ன நடக்கும்? அவை நம் இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. விளைவு அரிப்பு, சிவத்தல், வீக்கம். மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பரவுகின்றன. கொசுக்கடியை எப்படி தவிர்ப்பது? சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருங்கள். தொட்டிகளிலோ அல்லது டயர்களிலோ தண்ணீர் தேங்க விடாதீர்கள். கொசு வலைகள் மற்றும் கொசு விரட்டிகளை பயன்படுத்துங்கள். இந்த செயல்கள் கொசு வளர்ச்சியை தடுத்து நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விலங்குகள் நடப்பது, பறப்பது, ஊர்ந்து செல்வது, குதிப்பது, நீந்துவது போன்றவற்றின் மூலம் நகரும். பறவைகள் உணவுக்காகவும் கூடு கட்டுவதற்காகவும் பயணிக்கின்றன. நாம் விலங்குகளிடம் கருணை காட்ட வேண்டும். அசுத்தமான இடங்களில் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் வளரும்.
எனவே நாம் நமது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீட்டுப்பாட மதிப்பீடு. பின்வரும் 3 உதாரணங்களை எழுதுங்கள். ஆ. பறக்கும் பறவைகள் 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ். ஆ. ஊர்ந்து செல்லும் விலங்குகள் 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ். இ. நடக்கும் விலங்குகள் 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ். கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. செல்ல பிராணிகளுக்கு 4 உதாரணங்களை கொடுங்கள். கேள்வி 2. கொசுக்களை தவிர்க்க என்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? கேள்வி 3. பறவைகள் ஏன் இடம்பெயர்கின்றன? கேள்வி 4. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இடையிலான ஏதேனும் 3 வேறுபாடுகளை எழுதுங்கள். படங்களை வரைந்து வண்ணம் தீட்டவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை கவனியுங்கள். பறவைகளின் பெயர்களை கூறி அவை எங்கு வாழ்கின்றன என்பதை கூறுங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.